ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பன்னி எஃப்எஃப்எல்ட். நான் உங்கள் லில்லி. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இயற்கையின் காதல் சடுகுடோட பார்ட் 22 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஸ்டோரி எதோட என் பண்ணியிருந்தேன்னா, ஜிமின் அது ஏதோ சத்தம் கேட்டு பயந்துருப்பான். அப்புறம் ஜங்குக் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்புறம் ஜங்குக் பிரைடஸ் டேயில் ஜிமினை தூக்கியிருப்பான். அதோட தான் என் பண்ணியிருந்தேன். வாங்கடா அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜிமின் தான், ஏய் ஜங்குக், என்ன பண்ணுற நீ? கீழே இறக்கி விடு, நானே நடந்து வரேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஒய் குளிச்சி, அதான் பயமாக இருக்கும்னு சொல்லல, அதை நான் தூக்கிட்டு வரல. அப்புறம் என்ன? பரவாயில்ல, நீ இறக்கி விடு, நான் நடந்தே வரேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், பரவாயில்ல, நானே தூக்கிட்டு வரேன். ஸோ நீ குட்டி மவுத்தை வச்சுட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக வரியா? நான் என் ஒன்று குட்டிலாம் இல்லை, என்னதோ நல்லா பெருசாக தான் இருக்குது. அப்படியா? எனக்கு பார்த்தா குட்டியாக தானே தெரியுது. ஜங்கு, என்ன பேசுகிற நீ? ஆமாம் பேபி, குட்டியாக தான் இருக்குது, அதனால தான் இப்படி சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறது, அதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, அப்புறம் நானும் குட்டியாக இருக்கேன், அதான் எல்லாமே என்னை ஒரு மாதிரி கேலி செய்கிறீங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஒன்று யார் கேலி செஞ்சா? நீ தான் நல்லா அழகாக குட்டியாக க்யூட்டாக இருக்கியே, அதனால தான் அப்படி சொன்னேன். பட்டு உன்னை கேலி செய்கிறன்றதுலாம் அர்த்தம் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை குட்டிச்சி அப்படின்னு சொல்லக்கல. நான் ஒன்று குட்டிச்சிலாம் இல்லை, இங்கே பாரு, ஓ ஹெட்டுக்கு கொஞ்சம் தான் கீழே இருக்கேன், நானும் ஹைட்டு தான் தெரியுமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஆபாபா, ஒரு இன்ச்சு கம்மியாக இருந்தாலும் குட்டிச்சின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு குட்டிச்சி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இனிமேல் எப்பயுமே லைஃப் லாங் குட்டிச்சின்னு தான் சொல்லுவேன். என்னை எதுக்கு சொல்லுவீங்க? போங்க, அதான் நீங்கள் யாரையோ லவ் பண்ணுறீங்களே அவங்கள போய் சொல்லுங்கள், என்னை எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், லவ் பண்ணுறங்கிட்ட தான் சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக சொல்கிறான்டா. இப்போ ஜிமின் தான், என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, போகலான்னு சொல்லிட்டுருக்கேன். சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு அவ்வளோ அழகாக ஜிமினை பேட் ஸ்டைலில் தூக்கிட்டு அந்த ரோட்டில் தான் நடந்து வந்துட்டுருக்காண்டா. ஸோ அந்த இடமே அவ்வளோ அழகாக இருக்குது, கிளைமேட் செம்மையாக இருக்குது. அப்படி சிலுன்னு காற்று, லைட்டாக பனி வீசுகிற மாதிரி தூறல், அப்புறம் அதே மாதிரி அந்த மின்மினி பூச்சிக்கள்லாம் அந்த மாதிரி அழகாக பறக்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த பிளேஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி சொல்கிறதுனா, அந்த பிளேஸே அவ்வளோ அழகாக பச்சை பசேன்னு அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் அப்படியே அவ்வளோ அழகாக அதெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு ஜங்குக்கு தூக்கிட்டு வரான்ல, ஜங்குக்கு நெக்கில் அப்படியே 2 ஹேண்ட் ஹோல்ட் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அது மாதிரி வந்துட்டுருக்காண்டா. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே திரும்பி ஜிமினை தான் பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். இந்த பக்கம் ஜிமினும் ஜங்குக்கே தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் அவ்வளோ அழகாக அந்த ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்படி தான் டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் எப்படின்னா அந்த ஸ்டெப்ஸில் அப்படியே ஏறி மெதுவாக நடந்து அப்படியே வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கோட அப்பா அம்மா தான் அப்படியே 2 பேரும் அப்படியே பார்க்குறாங்க. ஸோ எப்படின்னா லைட்டாக மறவாய் நின்று பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கோட அம்மா தான், அப்பாடா நினச்சதெல்லாம் நடக்குது, யோ 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 இங்கே வாயா, என்னம்மா என்ன அங்கே பாரு உன் பிள்ளையா என்னம்மா ரொமான்ஸ் பண்ணிட்டு வரான் பாரியா, நீ தான் இருக்கிறியா, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா ஜங்குக்கு அவங்க அப்பாவை திட்டிகிட்டு இருக்காங்க. மா என்ன யாரை பார்த்து ரொமான்ஸ் பண்ணலைன்னு சொல்கிறேன்? ரொமான்ஸ் பண்ணதுனால தான் இவ்வளோ அழகாக ஒரு சிங்கக்குட்டி வந்திருக்கான், என்ன எனக்கா ரொமான்ஸ் பண்ண தெரியாது, நாங்களாம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அப்பா ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுறாரு. யோ ஒழுங்காக ஆடாத நெல், அப்புறமேட்டு ஏதாவது ஆயிரப்போகுது, எனக்கு என்ன ஆகும், எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஐ ஆம் எ யங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரா. பாத்தியா, அப்புறம் அங்கே பிடிச்சிக்குது இங்கே பிடிச்சிச்சுன்னு சொல்லி நீ விட சொல்லு, அப்புறம் பாரு என்ன பண்ணுறேன்னு. ஆமாம், இல்லை அது வேறு அப்பப்போ பண்ணுது, அதில் நான் பார்த்துக்கிறேன், நான் யார்
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அப்பா பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கோட அம்மா தான், யோ யோ சைலண்ட் ஏரியா அவங்க அவங்க போகிறாங்க அதை பாரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கோட அப்பா அம்மா வந்து சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் ஜெமீனும் ஜங்குக்கு தான். ஸோ அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரியா அவ்வளோ அழகா அப்படியே லுக் வெட்டிட்டு அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் ஏறி தான் அப்படியே நடந்து மேலே அப்படியே வீட்டுக்கு வராங்கடா. என்னை தீண்டக்கூடாது வானோடும் சொல்லாத வங்கக்கடல் என்னை ஏந்த கூடாது கையோடு சொல்லாத புல்லாங்குழல் நீ தொட்ட ஜிமினை தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடறான். ரூமுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஜிமினை படுக்க வச்சிடறான். ஜிமினும் அப்படியே சைலண்ட்டாக படுத்துக்கிறான். படுத்துட்டு அப்படியே வந்து அவன் ஒரு மாதிரி அவனோட ஹேண்டில் ஒரு மாதிரி பெசஞ்ச மாதிரி ஸோ வந்து பண்ணுறான். ஸோ ரொம்ப ஷை ஆகிருப்பான்டா ஜிமின்னு ஜங்குக்கு அந்த மாதிரி பண்ணினதுனால. இப்போ என்ன பண்ணுறான்னா ஜிமின் அப்படியே ஒரு சைடாக திரும்பி படுத்துக்கிறான். படுத்துட்டு அவன் பாட்டில் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கான். ஐயோ என்னப்போ என்னம்மா இருக்காப்பா, செம்ம ரொமான்டிக் பர்சனாக இருக்கான். ஜங்குக்கா ஏடியும் நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிற, நல்லா எக்ஸைட் பண்ணி நல்லா செம்மையாக அவன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கான். இந்த சைடு ஜிமின் பண்ணுறதெல்லாம் ஜங்குக்கு பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா வந்து ஜிமின் பக்கத்துலேயே படுத்துக்கிறான்டா. இப்போ என்ன பண்ணுறான்னா ஸோ ஜிமினோட ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி ரைஸ் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி செம்மையாக ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது ஜிமினுக்கு. அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரில. அப்படியே ஒரு மாதிரி வந்து படுத்திருக்கான். இப்போ ஜங்குக்கு அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு ஜிமின் வந்து பேக் ஹேக் பண்ண மாதிரி படுத்துக்கிறான். ஜிமினும் எதுவும் சொல்லலை, அப்படியே சிரிச்சிட்டு அவனும் வந்து படுத்துடுறான். ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுதா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இந்த பக்கம் ஜிமின் செம்மையாக தூங்கிட்டு இருக்கான். அங்கே ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேட்குதுடா. இப்போ ஜிமின் தான் அப்படியே மெல்ல ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து ஏஞ்சிட்டு அவனோட ஐஸ்லாம் ரப் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுறான், அப்படியே வந்து அப்படியே டோரை தான் ஓப்பன் பண்ணுறான். இந்த பக்கம் ஜங்குக்கும் அவங்க அப்பாவும் தான் பேசிகிட்ருக்காங்க. இங்கே பார்ப்பா, எனக்கு செம்மையாக கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் வந்து நீ தான் இன்றைக்கி எல்லா வேலையும் பார்த்துக்கிற. இங்கே பார் ஜங்குக்கா, எனக்கெல்லாம் வேலை இருக்குது, நீ என்னன்னா அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங்குக் தான், யோ என்ன என் வேலை உனக்கு இருக்குது, என்ன வேலை இருக்குது, இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் நான் பார்க்க சொல்கிறேன், நீ பாரு எனக்கெல்லாம் வேலை இருக்குது, ஸோ நான் ஜிமினை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கோட அம்மா தான், என்னப்பா சொல்கிற, என்ன வேலை இருக்குது, ஜிமினை கூட்டிகிட்டு என்ன வேலை, மா ஏதோ வேலை இருக்குமா, அவனை ஒரு இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகணும், அப்பா இன்றைக்கி ஒரு நாளைக்கு எல்லா வேலையும் பாருப்பான்னு சொன்னால் என்னால் முடியாதுன்னு சொல்கிறாருமா. ஓ அப்படியா, சரி சரி, நீ கூட்டிகிட்டு போப்பா, உங்கள் அப்பனை நான் பார்த்துக்கிறேன். அம்மா கரெக்டாக எல்லா வேலையும் பண்ண சொல்லு, அப்புறம் என் பிள்ளைங்கள்லாம் பசிச்சுதுன்னா என்னை பார்த்து கத்துனாங்கன்னா அவ்வளோதான், உன் புருஷனை உண்டலன்னு பண்ணிவிடுவேன் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கோட அம்மா தான், நீ போப்பா அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு அவங்க அப்பா தான், போச்சு போச்சு, ஐயோ யோ ஏன்டி இந்த மாதிரி பண்ணுற, அவனை கண்டா தாண்டி அது வேணும்னே கத்தும், நம்மளாம் ஒரு மனுஷனை கூட அதுக்கெல்லாம் மதிக்காதடி, அதுவும் கூட எப்படி நான் போய் வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கோட அவங்க அம்மா தான், இத்தனை நாளாக என் பிள்ளை தானே செய்கிறான், இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீ செஞ்சால் உனக்கு குறைஞ்சிட மாட்டேன், செஞ்சுட்டு வந்தால் தான் உனக்கு சோறு, இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது, ஒழுங்காக ஓடி போயிரு அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு தான், இங்கே பாருப்பா கரெக்டாக எல்லா வேலையும் இருக்கணும், இல்லைன்னு வச்சுக்க உன்னை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன் பார்த்துக்க, அப்பான்னு கூட அப்புறம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போயிடுறான். இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு ஜிமின் அப்படியே சிரிச்சிட்டு தான் நின்றுட்டுருக்கான். இப்போ ஜங்குக்கோட அப்பா, வேலை செய்யலைன்னா இவன் சோறு போட மாட்டேங்கிறா, வேலை செஞ்சாலும் நல்லா இல்லைன்னா அவன் வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறான், நல்ல அம்மா நல்ல புள்ள, இது நடுவில் நான் தான் மாட்டிட்டு முழிக்கிறேன், எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா அவங்க அப்பா புலம்பிகிட்ருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் தான், என்ன மாமா மார்னிங்கே நல்லா செம்ம அதான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கியாட்டுது, அடையாப்பா நீ வேற,
எல்லாம் பார்த்தியா? பார்த்தேன் பார்த்தேன். நீ எனக்கு டெடி பியர் வாங்கிட்டு தரேன்ட்டு தரவே இல்லைன்னு சொன்னேல்ல. அதனால தான் உனக்கு இதெல்லாம். நல்லா வாங்கு, திட்டு வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இந்த மாரி சொல்லிட்டுருக்கான். இப்ப ஜங்குக்கு அவங்க அப்பா தான் அப்படியே ஷாக்கா, "டேய் அங்க கடை இல்லடா! நான் என்ன பண்ணட்டும்?" "நீ என்ன சொன்ன மாமா? எனக்கு வாங்கிட்டு வந்து தரேன்னு தானே சொன்ன. அப்புறம் நீ எனக்கு வாங்கிட்டு வந்து தந்தியா? நல்லா திட்டு வாங்கு, நல்லா வாங்கு. அத்தை அ மாமாவுக்கு செம்மையா வேலை குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி நடந்து அவன் போயிடுறான். இந்த பக்கம் அ ஜங்குக்கு அவங்க அப்பா தான், ஐயோ! கட்டினதும் சரியில்ல, பெத்ததும் சரியில்ல, எங்கிருந்தோ வந்ததும் நமக்கு சரியில்ல. எல்லாம் ஒரே மாரி இருக்கு. அப்பா! அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு அவங்க அப்பா வந்து புலம்பிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் ரூமுக்கு போயிருப்பான். இப்ப ஜங்குக்கு ரூம்ல வந்து ஏதோ வந்து ரெடி ஏதோ எல்லாம் பொருள் ஏதோ எடுத்து வச்சுட்ருக்கான். இப்ப ஜிமின் தான், "ஹேய் ஜங்குக், ஜங்குக் என்ன பண்ற? ஓய் ஏஞ்சிட்டியா? சரி, சரி புறப்படு ஒரு இடத்துக்கு போலாம்." "எங்க போகணும்?" "அது சஸ்பென்ஸ். நான் சொன்னா நீ வரணும்." "ஆ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எங்கே போகணும்னு சொல்லு, அப்பதான் நான் வருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாரி க்யூட்டா ஆடிட்டே சொல்லிட்டுருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஜிமின் கிட்ட வந்து அப்படியே சீக்ஸ பொடிச்சுக்கிட்டு, "அதுவா? அது வந்து அது வந்து சொல்ல முடியாது. சீக்கிரம் போட்டு வா." அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின்க்கு அப்படியே ஒரு மாரி ஹார்ட் பீட்லாம் ஒரு மாரி ரைஸ் ஆயிரும். இப்ப கொஞ்ச தூரம் ஜங்குக்கு வந்து ஒரு 2, 3 ஸ்டெப் எடுத்து அந்தாண்ட வச்சதுக்கப்புறம், "டேய் நீ சொல்லவே இல்லடா!" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இந்த பக்கம் ஜங்குக் தான் சிரிச்சுட்டு, "பொறுத்து வந்தீன்னா சொல்லுவேன். ஸோ இல்லன்னா விட்டுட்டு போயிருவேன். எப்படி உனக்கு வசதி?" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்றான். இந்த பக்கம் ஜிமின் தான், "ஆ வெயிட், 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 வெயிட். ஒரு 5 மினிட்ஸ் ஓகே. நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஆ நோ 5 மினிட்ஸ். ஒரு 10 மினிட். ஓகே, 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 ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்றான், டக்குனு அவனோட ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூமுக்குள்ள போயிர்றான். இப்ப ஜிமினும் அவ்வளோ அழகா எப்படின்னா ரெடி ஆயிட்டு க்யூட்டா அவ்வளோ அழகா இருக்கான். ஸோ வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கான்னா, ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு பனியன் மாரி. அப்புறமேட்டு ஒரு ஒயிட் கலர் வந்து ஃபேண்ட் வியர் பண்ணியிருக்கான். அந்த மாரி அவ்வளோ அழகா க்யூட்டா ரெடி ஆயிருக்கான். அதே மாரி இந்த பக்கம் ஜங்குக்கும் ஒயிட் கலர் ஷர்ட்டு அண்ட் ப்ளூ கலர் ஜீன்ஸ்டா இந்த மாரி வந்து போட்டு ரெடி ஆயிருக்கான். ஜங்குக் அவ்வளோ அழகா இருக்கான். இந்த மாரி ஒரு நாள் கூட வந்து ஜங்குக் வந்து வந்து ரெடி ஆனதே இல்ல. இப்ப இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஒரு மாரி அப்படியே ஜங்குக்க பார்க்குறான். பார்த்ததுமே அப்படியே ஸ்டன் ஆயிர்றான் ஜிமினு. ஏன்னா, ஜங்குக் அவ்ளோ அழகா இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஜிமின் தான் ம மைண்ட் வாய்ஸ்டா ஜிமினோட மைண்ட் வாய்ஸு. "அப்பா! என்னம்மா இருக்கான்? டேய்! இந்த அழகெல்லாம் இவ்வளோ நாள் எங்கடா வச்சிருந்த? அப்பா! அவ்ளோ அழகா இருக்கானே! வாவ்! ம்." அப்படின்ட்டு ஒரு மாரி வந்து ஜிமின் பண்ணிட்டுருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான். அப்படியே ஜிமின பார்த்துருப்பான். பார்த்துட்டு அப்படியே கிட்ட வந்து, "ஒய்! என்ன அப்படி பார்த்துட்ருக்க? என்ன சைட் அடிக்கிறியா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான். அப்படியே இன்னமும் ஸ்டன் ஆகி ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு மாரி வந்து ஸ்மைல் வந்துருதுடா. இப்ப சிரிச்சுட்டு, என்னாச்சு? ஓய்! ஓய்! ஓய் குட்டச்சி!" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கத்துறாரு. இப்பதான் வந்து ஜங் ஜிமின் வந்து ரியாலிட்டிக்கு வந்துட்டு, "ஆ அ அ அ, என்ன ஜங்குக்? என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருந்த? எவ்வளோ நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன்." "அ அ அ கூப்பிட்டியா? எ எ எ எப்போ கூப்பிட்ட?" "ஓய்! என்னத்த அப்படி பார்த்துட்டு இருக்க? என்ன சைட் அடிக்கிறியா என்ன? ஆ யாரு? யாரு சைட் அடிக்கிறா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாரி பண்றான். இந்த பக்கம் ஜங்குக் தான், "அதான் வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்ருக்க. கூப்பிட்றது கூட தெரியாம." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்றான். இந்த பக்கம் ஜிமின் தான், "அ அ ம் ம் நான் நான் ஒண்ணும் சைட்ல அடிக்கல. ம் ம் சும்மா தான் பார்த்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாரி வந்து ஃபேஸ ஒரு மாரி ஆட்டி ஆட்டி சொல்றான். இந்த பக்கம் ஜங்குக் தான், "ஆஹா! அப்படியா? அப்ப நீங்க சைட் அடிக்கல." "இல்லையே! அப்ப நான் அழகா இல்ல."
இல்லையே. சரி ரைட்டு விடு, பரவாயில்ல. நீ உனக்கு என்ன? பார்க்க வேண்டியவங்க பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லலாம் அந்த பக்கம் ஜிமின் தான். யாரு? யாரு பார்க்க வேண்டியவங்க பார்க்கணும்? அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான். அதான்டா அவங்க. எவங்க? அவங்க. அதே யாருன்னு கேட்குறல்ல அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி காண்டாயிடுறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் லைட்டாக ஜர்க் ஆஹா பயபுள்ள டென்ஷன் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை வாச்சலப்பலாம். ஏன்னா செல்லம்மா அதான் யாருன்னு கேட்குறல முன்ன அதை சொல்லு அப்படின்ட்டு ஜெமீன் சொல்கிறான். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போலாமா சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்னன்னா ஜிமின் வந்து அப்படியே வெளியே வரலான்ட்டு வரான்டா. ஜங்குக்கு வெளியே வரான். 2 பேரும் வெளியே வந்து நின்னா. ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஷாக்கு. அப்படியே 2 பேரும் ஸ்டன் ஆன மாதிரி அப்படியே நிற்கிறாங்க. இந்த பக்கம் என்னன்னு பார்த்தா இந்த பக்கம் டீ தான் ஒரு மாதிரியா அப்படியே டிப் டாப்பாக ரெடி ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆடிட்டு அப்படியே கோழி கிளாஸ்லாம் போட்டுட்டு அப்படியே ஜிமினை பார்த்துட்டு என்ன இல்லை என்னன்னு என்னை மட்டும் விட்டுட்டு நீங்கள் மட்டும் போடலான்னு பார்த்தீங்களா? விடவுன்னா நான் அதான் அங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து அப்படியே ஒரு மாதிரி ஹேண்டை நீட்டுறான். ஸோ அவன் ஹேண்ட் நீட்டின சைடு ஜிக்குக்கு 2 பேரும் அப்படியே பார்க்குறாங்க. இன்னும் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஷாக்கு. ஏன்னா அங்கே லில்லி, ஃபேரி, காய் இவங்க 3 பேரும் நிற்கிறாங்க. இவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் செம ஷாக்கு. டீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதனால தான் மார்னிங்கே ஏஞ்சி போயிட்டு அவங்களெலாம் ரெடியாகி வர சொல்லிட்டேன். நீங்கள் எங்கே போனாலும் சரி எங்களையும் கூட கூட்டிகிட்டு போங்க. தனியாலாம் விட்டுட்டு போகிற மாதிரியா இருந்தா எங்களாலாம் அதெல்லாம் தனியாலாம் இருக்க முடியாது. நாங்களும் தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சரட்டே சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் சிரிப்பு வந்துடுது அவனுக்கு. டேய் அதுக்கு எதுக்கு நான் இப்படி கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ டேதான் அவன் அவன் எப்படின்னா அந்த கண்ணாடி கழட்டிட்டு டீ யாரை பார்த்துடா கோமாளி மாதிரிங்கிற எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு அதுவும் எனக்கு நீ தான் செலெக்ஷன் பண்ணி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். அந்த பக்கம் ஜிமின் தான் அவனால் சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல. டே லூஸு 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 அப்பப்போ லூஸுன்னு கரெக்டாக ப்ரூவ் பண்ணுறடா. கோமாளியோட மோசமாக இருக்குது கண்ணாடிலாம் பார்க்க மாட்டியாடா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் டே தான் டேய் எங்கே பாரு நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட என் ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது புரியுதா? இந்த கோமாளி அப்படி இப்படின்லாம் சொல்கிற வச்சுக்காத. என் ஆள் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ அது கோமாளியாக இருந்தா என்ன இல்லை ஹேண்ட்ஸமாக இருந்தா என்ன? நான் போட்டால் எல்லாமே ஹேண்ட்ஸமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இந்த பக்கம் டே ஒரு மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் சிரிச்சிட்டு சரி சரி நீ ஹேண்ட்ஸம் தான் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்லிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான் செம்ம காண்டாயிருது. ஸோ டே மேலேயும் அப்புறம் ஃபேரி லில்லி காய் மேலேயும் டேய் உன்னை நான் வர சொன்னனா அப்படின்ட்டு டேவை பார்த்து ஜங்குக் கேட்குறாங்க. இந்த பக்கம் டே தான் இல்லை ஜங்குக் நீங்கள் மட்டும் தனியாக போகிறேன்னு சொன்னீங்க. அதான் நாங்களும் கூட வரோம் எங்களையும் கூட கூப்பிட்டு போங்க நானும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்ட்டு டே சொல்கிறான். அதுக்கு ஜங்குக்கு நான் சொன்னேனா நீ என் ஃப்ரெண்டு நான் சொன்னேனா என்ன ஜங்குக் பொசுங்கன்னு இப்படி சொல்லிட்டீங்க. அப்போ நான் உன் ஃப்ரெண்டு இல்லையா என்ன? இல்லை இப்படி டக்கு டக்குன்னுலாம் பதில் சொல்லக்கூடாது. யோசித்து நிதானமாக சொல்லணும் நான் ஃப்ரெண்டா இல்லையான்னு அப்படின்ட்டு டே சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான். ஸோ ஒரு 2-3 செகண்ட் யோசிச்சுட்டு நீ என் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இந்த பக்கம் டேக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. இப்போ டே என்ன பண்ணுறானா ஒரே அசிங்கம். என்னப்பா என்ன உங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ சுற்றி பார்க்கலாம் போகிறீங்க. சரி கூட வந்தால் நாங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோமேன்ட்டு அழகாக போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வரான். சரி ரெடி ஆகிட்டு போகலான்னு பார்த்தா பொசுக்கு நீ இப்படி அசிங்கப்படுத்துகிற போப்பா போப்பா எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் டே 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 வரேன் நீங்கள் தான் சுற்றி பார்க்க போகிறீங்க நானும் வரேன்னு சொல்லு அவனே கூட்டிகிட்டு போயிடுவான். அதுக்கு எதுக்குடா இத்தனை பில்டப்பு இப்படி வளர்ற இதெல்லாம் பண்ணுற? ஏன்னா வளர்றனா
டேய் குட்டையா அவ்வளோதான் பார்த்துக்க மண்டையில நங்குன்னு கொட்டிருவோம் பார்த்துக்க அப்படின்ட்டு டே சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், டேய் வளர்ந்த மாடு ஒழுங்கு மரியாதையே போயிருக்க, நானா எகிரி கொட்டினா அப்புறம் நீ தாங்க மாட்டே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஃபேரி லில்லி காய்ந்தான் 3 பேர் அப்படியே மீன் குக்கர் தான் வராங்க. இந்த பக்கம் காய் தான், டே 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 என்னடா பண்ணுறீங்க என்னடா பண்ணுறீங்க, டைம் ஆகுதுடா வாங்கடா போகலாம், எவ்வளோ நேரம் தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கட்டும், சொல்லு பார்க்கலாம். அப்புறம் ஜங்குக்கா, அந்த பைக்கெலாம் வேணாம், ஸோ எல்லோரும் போகிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், அதான் அந்த ஜீப் வச்சுருக்கல அதை எடுத்துகிட்டு வா, அதில் போயிட்டு வரலாம், எப்போ பார்த்தாலும் அந்த ஜீப்பை பூட்டியே வச்சிட்ருக்குறேன், அன்னைக்கு ஓ ஆள் வந்தால் மட்டும் போய் கூட்டிகிட்டு வந்து அவ்வளோதான், அந்த வண்டி எடுக்கிறது இல்லை ஒன்றும் இல்லை, சீக்கிரம் போப்பா போய் கூட்டு போய் அந்த ஜீப் எடுத்துகிட்டு வா போகலாம் அப்படின்ட்டு காய் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்குலாம் செம்ம கோவம் வந்துடுது. இப்போ இந்த பக்கம் ஃபேர் லில்லி தான் அப்படியே வந்துட்டு அவ்வளோ அழகா ஒரு டாலி படம் வியர் பண்ணியிருக்காங்களா 2 பேரும். ஸோ அவ்வளோ அழகா க்யூட்டாக சிரிச்சுட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் காய் தான், நச்சலாம் ரெடியா போலாமா மாமா கூட இன்னைக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க ஃபேரி கிட்ட. இந்த பக்கம் ஃபேரி தான், யோ கம்முனு இருயா, அதான் போகலான்னு முடிவு பண்ணி வந்துட்டல, சும்மா ஏன் இது பண்ணிகிட்டே இருக்க, அதான் இங்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல அப்புறம் என்ன விட அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. இந்த பக்கம் காய் தான், இருந்தாலும் மாமா கொஞ்சம் கெத்த காட்டணும்ல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. நீ எப்பயுமே கெத்துதாயா போயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி வந்து ஷை ஆகுறான். இந்த பக்கம் லில்லி தான் ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிச்சுட்டே போயிட்டு அப்படியே டே பக்கத்தில் தான் நிற்கிறா. நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சைடில் டேயாங்க பார்க்குறா. பார்த்துட்டு யோ 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 டே டே அப்படின்ட்டு ஒரு மாதிரி கூப்பிட்றா. கூப்பிட்டா இப்போ டே தான், நான் நான் லில்லி இதை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமாய்யா, இந்த ட்ரெஸ்ஸில் நீ செம்மையாக இருக்கையா, ஆனால் உனக்கு எவ்வளோ மேட்ச் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, செம்மையாக இருக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இந்த பக்கம் டே தான் அப்படியே ஒரு மாதிரி காலரை தூக்கி விட்டுட்டு, ஆ நான் தான் வேர்ல்டு வேர்ல்டு ஹேண்ட்ஸம் ஆச்சு, அப்போ கெத்தாக தான் இருப்பேன், அதுவும் என் செல்லம் செலெக்ஷன் பண்ணி கொடுத்தது எப்படி இருக்கும், நல்லா இருக்கா மாமா ஹீரோவாட்டம் இருக்குன்னா, அட போயா நீ எப்பயுமே எனக்கு ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி ஒரு மாதிரி ஷை ஆகிறா. இதை எல்லாம் ஜிக்கு பார்த்துட்டு, செக் கருமண்டா இதுங்களெல்லாம் பார்க்கணும் நம்ம தலையெழுத்து அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிம்மி தான், ஆமாம் ஜங்குக்கா ரொம்ப தான் ஓவராக போகிறாங்கல்ல, இதோட நம்ம வேற மாதிரி பண்ணணும், என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் டக்குன்னு திரும்பி ஜிமினை பார்த்துட்டு, என்ன சொன்ன, ஒன்றும் இல்லை போகலாம், அவங்களும் வரட்டும், இல்லைன்னா போர் அடிக்கும் ஜங்குக்கா, அப்புறம் அங்கே ஏதாவது வேலைக்கெல்லாம் செய்கிற மாதிரியா இருந்தால் நாமளேவா செஞ்சிட்ருக்க முடியும், அவங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு 5 மினிட்ஸ் யோசித்து பார்த்துட்டு, ஆமாம் குள்ளச்சி நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஸோ அவங்க எப்படி ஒண்டினா நல்லா ரெடி பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், அதை மாட்டிக்கிச்சிங்களா பீஸு, தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜெமீன் தான் அப்படியே என்ன பண்ணுறான்னா அந்த அந்த சேலஞ்ச் மாதிரி ஒரு இது காட்டுவாங்களடா அந்த மாதிரி காட்டிட்டு அப்படின்ட்டு லைட்டாக கண்ணடிக்கிறான் ஜங்குக்கை பார்த்துட்டு, அது வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி காய் ஏ லிலி டே வாங்க போகலாம், எங்களுக்கும் தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது, கூட வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஜங்குக்கு போய் அந்த ஜீப் எடுத்துகிட்டு வரான்டா. ஸோ வந்து டிரைவர் சீட்டில் வந்து ஜங்குக்கு உட்காந்துருக்கான். அப்புறம் பக்கத்து சீட்டில் வந்து ஜெமீன், பேக் சைடில் வந்து இவங்க வந்து அப்படியே பேராக எல்லாம் அதே மாதிரி 3 பேர் உட்காந்துக்கிறாங்க. 6 ஜோடியும் பேராக உட்காந்துக்கிறாங்கடா. சாரி 3 ஜோடி 6 பேர் ஓகேவா, அந்த மாதிரி உட்காந்துக்கிறாங்க. இப்போ அப்படியே தான் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஸோ ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறேன்டா. இப்போ எப்படின்னா அது வந்து நான் தான் சொல்லியிருக்கேன்ல ஹில்ஸ் லைன் தானே, ஸோ இவங்க இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதில் அந்த மலையிலலாம் அப்படியே ரசித்து பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ எப்படி எந்த இடத்துக்கு போகிறாங்கன்னா, ஸோ வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, இந்த ஸ்டோரி கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அந்த ஃபால்ஸ் இருக்குது அந்த இடத்துக்கு வந்து ஜங்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பான்லடா ஜிமினை.
ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறான், ஜிமினும் சரி, டேலிலி, ஃபேரிக்காய் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போகிறான். இப்படியே வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுதுடா. இந்த ட்ராவல் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் போகுது. இப்ப ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஸோ ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே ஸ்டாப் பண்றான் ஜங்குக்கு கார. இப்ப இப்ப அந்த ஜீப்பை விட்டு 3 ஜோடியுமே இறங்கிட்டு, ஸோ அப்படியே சுத்தியும் பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிமின்குலாம் செம்மையா இருக்கு அந்த பிளேஸு. வாவ்! ஜங்குக் ரியலா நான் ஒண்ணு சொல்லட்டா? ஸோ உங்க பிளேஸ்லாம் ஸோ கியூட். ஸோ 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 ஸ்வீட். எ எ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரில. வேற லெவல் போ. ஸோ ஐ அம் ரியலி ஹேப்பி ஜங்குக். இ இந்த மாரி ஒரு வில்லேஜு ஸோ எல்லா இடத்துலயும் இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு இது எப்பயுமே ஒரு டாப் பிளேஸ்ன்னே சொல்லலாம். எல்லாமே சரி இந்த வில்லேஜில கிடைக்குது. எல்லா வில்லேஜ்லயும் இது மாரி கிடைக்குமா என்னன்னு தெரியல ஜங்கு. ஆனா உண்மையாலுமே நீங்க நல்லா ஜாலியா லைஃப என்ஜாய் என்ஜாய் பண்றீங்க. என்ன பொறுத்தளவு ஸோ இங்கேயே லைஃப்ல செட்டில் ஆயிரணும் அந்த மாரி தோணுது ஜங்குக். அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவன் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஜங்குக் அதெல்லாம் சிரிச்சுட்டு அப்படியே வந்து ஜிமின தான் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் டேலில்லி, ஃபேரிக்கா இவங்களும். ஸோ வந்து இந்த பக்கம் டேவும், ஜிமின் மட்டும் தான் புதுசு. இவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து பழகுனவங்க தான். இப்ப இந்த பக்கம் டேயாவும் அதே மாரி தான். எப்பா! ஆமா ஜிமின். நீ சொல்றதும் கரெக்ட்டு தான் இல்ல. உண்மையாலுமே வில்லேஜில வாழ்றவங்கலாம் ஒரு கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். அவங்கலாம் ஒரு காட் கொடுத்த கிஃப்ட்டு. எதுவா இருந்தாலுமே எப்படி சொல்றதுன்னா, அப்படியே தூய்மையா ஸோ அப்பப்ப விளை காய்கறிகளா இருக்கட்டும், சரி ஃபுட்டா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், ஸோ இயற்கையா அத வந்து எந்த ஒரு மருந்து, எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணாத ஒரு எதுவுமே யூஸ் பண்ணாம, ஸோ ரியலா அவங்க பிச்சு அந்த சாரிடா கட் பண்ணி அந்த மாரி சாப்பிட்றாங்க. ஆனா இந்த மாரிலாம் சிட்டி சைட்ல கிடைக்கும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு தான். நாங்க எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பு. ஆனா, எல்லாமே இயற்கையா, ஸோ இந்த மாரி நேச்சுரல் பிளேஸ் தண்ணியா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், இங்க இருக்கிற எல்லா பொருளுமே சரி, எ ஏதாவது 1, 2 தான் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆனா, அதே மாரி மத்தது எல்லாமே இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி நீங்க வாழ்றீங்கன்னு நெனைக்கிறப்போ, ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஆனா, அந்த இடத்துல நானும், ஜெமினும் வந்து ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட இருக்கிறது ரொம்ப ஹேப்பியா தான் இருக்கு. ஆ, ஆனா என்ன நாங்க வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் எங்களுக்கு ஏதாவது வந்து பெஸ்ட்டா இருந்துச்சுன்னா, ஸோ நாங்க 2 பேருமே ஒண்ணு பண்ணுவோம். அப்படின்னு சொல்லிட்டு வீமின் 2 பேரும் என்ன பண்றாங்க, அப்படியே திரும்பி ஜங்குக்கு, ஃபேரி, லில்லி, காய் இவங்க 4 பேத்தையும் பார்த்துட்டு, ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியே வந்துட்டு ஒரு மாரி வந்து 2 பேரும் சேர்ந்து, இந்த மாரி பிளேஸ்லாம் எங்க கண்ணுல நீங்க காட்டுனதுக்கு ஸோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்படியே பவ் பண்ணிட்டு, அப்படியே வந்து திரும்பி அந்த இடத்துல ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க 4 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. இப்ப லில்லி தான், "ஏய்! என்ன பண்ணீங்க இப்ப? எனக்கு புரியல." அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இப்ப டே தான், "அது வேற ஒண்ணும் இல்ல லில்லி. எங்களுக்கு வந்து ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சுனாலும், ஒரு ஒருத்தர ரியல் ஷோ இந்த மாரி யாரையாவது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும், நாங்க வந்து மரியாதை செலுத்துற விதமா இந்த மாரி பண்ணுவோம். ஸோ, நாங்க உங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தியிருக்கோம். எப்படி சொல்றதுன்னு உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, ஸோ நாங்க வந்து அ தேங்க் யூ சொல்றோம். நன்றி சொல்றோம் உங்களுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்றான். இந்த பக்கம் லில்லி, காய், ஃபேரி, ஜங்குக் எல்லாருமே சிரிச்சுட்டு, "நீங்க டிஃபரெண்ட்டா இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்தா மாரி சொல்றாங்க. இப்ப வீமன் 2 பேரும் சிரிச்சுட்டு, ஸோ வந்து அந்த ஃபால்ஸுக்கு தான் போறாங்க. அது ஒரு ஃபால்ஸ் ஏரியாடா. அந்த இடம் அவ்ளோ அழகா இருக்கு. தண்ணிலாம் அழகா கொட்டுது. ஸோ பியூர் வாட்டர்ரா. அப்படியே எப்படி சொல்றதுன்னா, ஸோ அந்த தண்ணீல போய் பார்த்தோன்னா, நம்ம ஃபேஸ் அவ்ளோ அழகா தெரியும். அதே மாரி அந்த இடமும் சரி, அவ்ளோ அழகா பச்சை பசேல்னு செம்மையா இருக்கு. லைட்டா அப்படியே வந்து அந்த பனி வீசுற மாரி காத்து, சிலு சிலுன்ற காத்து அந்த மாரி இருக்கு. ஸோ அங்க வந்து ஒரு
அங்க அதிக ஆள் நடமாட்டலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, நான் ஒரு மலையிலேயே வீடு செய்வாங்கடா. அந்த எப்படி வில்லேஜ் சைட்லாம் போனோம்னா இருக்கும். மரத்தால வீடு செய்வாங்க. மரத்திலேயே வந்து பெரிய பெரிய மரம்லாம் இருந்துச்சுன்னா, ஸோ அதில வந்து கொடவு மாரி போட்டு அதுக்குள்ளேயே ஆள் ஸ்டே பண்றது, அந்த மாரிலாம் இருக்கும். அந்த ஹில்ஸ் லைன்லனா அந்த மாரி இருக்கும். எங்க லைன்ல இல்ல. ஸோ நான் அந்த மாரி பார்த்துருக்கேன். அந்த மாரி இருக்கும். இப்ப இது எல்லாமே ஜிமின் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப ஹேப்பியா என்ஜாய் பண்ணிட்டு, ஸோ அந்த ஃபால்ஸ்ல தான் போயிட்டு அப்படியே வந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்கடா. இப்ப அப்படியே பேர் பேரா போயிடுறாங்க. ஜிக்குக்கு ஒரு பேரும், டேலிலி ஒரு பேரும், காய் ஃபேரி ஒரு பேரும் அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு, ஸோ அவங்க லைஃப் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிகிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜிகுக் தான். ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு அங்க வந்து ஸ்டோன் மாரி இருக்கும். அந்த ஸ்டோன்ல உட்காந்துட்டு, அந்த யோ எல்லையும் அந்த அருவிய கொட்டுறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்ருக்காங்க. அந்த இடம் எப்படி இருக்குதுன்னா, அந்த அருவி அந்த ஸ்டோன்லேருந்து அப்படியே திரும்பி இந்த சைடு பார்த்தோம்னா, அந்த எப்படி சொல்லணும்னா, அந்த ஏரியாவே ஃபுல்லா அந்த சரௌண்டிங் எல்லாமே அவ்வளோ அழகா கிளியரா தெரியும். அந்த மாரி பிளேஸ்ல வந்து அவங்க இருக்காங்கடா. இப்ப ஜிமின் இதெல்லாம் பார்த்துட்டு, "ஜங்குக்கா, ஒண்ணு சொல்லட்டா? ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இந்த மாரி ஒரு பிளேஸ்லாம் எனக்கு நீங்க இங்க வந்து காட்டுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதெல்லாம் என்னோட மைண்ட்ல என்னைக்கும் மெமரீஸா சேவ் பண்ணி வச்சிருப்பேன். இந்த மெமரி நான் ஃபுல்லா மறக்கவே மாட்டேன். என்னோட மைண்ட்ல வந்து நான் இந்த மெமரீஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லலாம். இந்த பக்கம் ஜங்குக் தான் சிரிச்சுட்டு அப்படியே ஜிம்மின தான் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜிம்மின அப்படியே ஜங்குக்க தான் பார்த்துட்ருக்கான். இப்ப ஜங்குக்கு பிடிச்சிருக்கா? ம். என்ன ஜங்குக்கா? பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். எ எ என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்குற? இ இல்ல பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அதான் எ என்ன பிடிச்சிருக்கா? அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்ப ஜங்குக் என்ன பண்ணுறான்? எதுவுமே பேசவே இல்லடா. டக்குன்னு போயிட்டு ஜிமினுக்கு கிஸ் பண்ணிடுறான். அப்படின்ட்டு கிஸ் பண்ணிடுறான். இந்த பக்கம் ஜிமின் வயசு அவ்வளோ வேணும் அப்படியே ஒரு மாதிரி வந்து ஷாக்காக பார்க்குறான். பார்த்துட்டு அப்படின்ட்டு ஜங்குக் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஜிமின் வந்து அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ ஜங்குக் தான் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினோட ஐஸை பார்த்து அப்படியே 2 ஹேண்ட்லேயும் ஜிமினோட சீக்ஸை பிடிச்சிட்டு ஐஸை பார்த்துட்டு, "இங்கே பார், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா? எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. மற்றவங்க மாதிரி ப்ரப்போஸ் பண்ணவோ அது எப்படிலாம் எனக்கெல்லாம் தெரியாது. எனக்கு தோணுன மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேவா? ஐ லவ் யூ." எனக்கு இங்கிலீஷில் சொல்கிறத விட தமிழில் சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். "நான் உன்னை காதலிக்கிறேன். ரொம்ப ரொம்ப அதிகமாக உன்னை நான் காதலிக்கிறேன். என்னோடய லைஃப் மொத்தமும் உனக்குன்னு இருக்கிற மாதிரி நான் காதலிக்கிறேன். அப்புறம் ஒன்று சொல்லட்டா? நான் எப்போ ஃபஸ்ட் டைம் அந்த ஏர்போர்ட்டில் பார்த்தனோ, ஸோ அப்பயே நான் விழுந்துட்டேன். என்னடா இப்படி இருக்க? நான் கண்ணு, நான் ஃபேஸு, நான் ஸ்ட்ரக்சரு, அப்புறம் அந்த குழந்தைத்தனமாக நீ பேசுகிற பற்றியா, அதில் தாண்டா மெயினாக நான் விழுந்ததேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் என்னமோ உலகில் தான் நான் விழுந்தேன். அதுக்கப்புறம் இந்த 3 மாதமும் என் கூடயே இருக்க பற்றியா, ஜங்குக்கா ஜங்குக்கான்னு பின்னாடி சுற்றிட்டு, மாமா மாமான்னு என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறல, எனக்கு அது என் லைஃப் லாங் வேணும்னு தோணுச்சு. நீ எப்பயுமே 24 ஹவர்ஸ், ஏன் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியும் என் கூடயே இருக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் இந்த க்யூட் குட்டிச்சியை வேறு யார்ட்டையும் விடக்கூடாதுன்னு தோணுச்சு. எனக்கு மட்டும் சொந்தம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீ யார்ட்டையாவது ஜாலியாக சிரித்து பேசினா எனக்கு அவ்வளோ பொசசிவ் ஆகுது, அவ்வளோ கோவம் வருது. அது ஏன்லாம் எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு எனக்கு அது புரியல. அது ஏதோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். அப்புறம் நீ ஒவ்வொரு டைமும் என் கிட்ட வரக்குள்ள எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஃப்ளாட் ஆகிட்டுனே சொல்லலாம். அப்போ தான் தோணுச்சு, இவனை மட்டும் எப்பயும்
நம்ம லைஃப்லேருந்து விட்டுறக்கூடாது, இதே மாதிரி கப்புன்னு என் ஹேண்டுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு விளையாட்டுத்தனமாக தான் இருக்கும், அது எனக்கு தெரியும். பரவாயில்ல ஜிமி, நீ அதை எப்படி வேணாலும் நினச்சிக்கோ. ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் நான் சொன்னேன். இது சீப்பாக கூட இருக்கலாம், ஓகேவா? ஆனால் இருந்தாலும் எனக்கு நீ வேணும், முழுசாக வேணும். என்னோடய லைஃப் பார்ட்னராக, என்னோடய லவ்வராக, என்னோடய ஃப்ரெண்டாக, என்னோட எல்லாமாவும் நீ எனக்கு வேணும். நீ எனக்கு இருப்பியா ஜிமி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஜிமினோட ஐஸை பார்த்துட்டு அப்படியே கேட்குறாங்கடா. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கான். எதுவுமே வந்து அவனால் பேசவே முடியல, அந்த மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக் தான், சொல்லுடா, என்னை ஏற்றுக்குவியா? என்னை ஏற்றுப்பியா? என்னை உனக்கு பிடிச்சிருக்கா? அப்புறம் என்னோட சொல்லணும்னு நினச்சேன், நான் யாரையும் லவ் பண்ணலை, புரியுதா? நான் எவ்வளோ முரடன் தெரியுமா? யார்ட்டையும் முன்ன சிரித்து கூட பேச மாட்டேன் தெரியுமா? ஆனால் என்னை சிரிக்க வச்சது நீ தான்டா. என்ன ஒரு பர்சன் எனக்குள்ளே இவ்வளோ லவ் இருக்குதுன்னு காட்டினதும் நீ தான்டா. எனக்கு அவ்வளோ உன்னை பிடிக்கும், நிச்சயமாக உன்னை வெறுப்பதை தான் நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். நீ அந்த டைமில் ஒரு மாதிரி ஜலஸ் ஆகுவ, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் அந்த மாதிரி பேசினேன். பட் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஹார்ட் டச் பண்ணினது யாரும் இல்லை, நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஜிமினோட ஃபேஸை பார்த்து சொல்லிகிட்ருக்காண்டா. இந்த பக்கம் ஜிமினோட ஐஸ்லேருந்து அப்படியே லைட்டாக டியர்ஸ் வருதுடா. ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்டா, என்ன சாரி சொல்லாதீங்க, ப்ளீஸ் சொல்லாதீங்கன்னு சொல்கிறீங்களா? புரியுது, நான் லைட்டாக அப்பப்போ மிஸ்டேக் பண்ணிடலாம், அதனால தான் அந்த சாரி ப்ளீஸ்னு சொல்கிறேன். ஓகே, எனக்கு நினச்சிக்காதீங்க. பாய். மழையடிக்கும் சிறு பேச்சு, வெயிலடிக்கும் ஒரு பார்வை, உடம்பு மண்ணில் புதையிற வரையில் உடன் வர கூடுமோ? அடிவம் போல சவப்பு இல்லை, கணக்கால் கூட கருப்பு இல்லை, நீ தீண்டும்